ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் குழந்தைகளுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷூபாபா நம்மளுடைய தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நீங்கள் நினைவில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பதான் உங்ககிட்ட நிறைய விசேஷ குணங்கள் சேரும். அவரு தான் நம்மளை கூட கூட்டிட்டு போகக்கூடியவராகவும் இருக்கிறாரு. வேற எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரவே கூடாது. எப்படி ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு மாணவன் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆசிரியருடைய நினைவு மட்டும்தான் வரும். அதே போல நம்ம எல்லாருமே ஷூபாபாவனுடைய மாணவர்களாக இருக்கும். அதனால ஷூபாபாவனுடைய நினைவை தவிர, இந்த சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையுமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறார். நீங்க நினைவுல அமரும் பொழுது எந்த சிந்தனையெல்லாம் வருது, ஷூபாபாவனுடைய நினைவு இல்லைன்னா வேற எந்த சிந்தனை உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க எழுதி கொடுங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் சேவைக்காக பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, சேவைக்காக ஒவ்வொரு அடியும் யாரு முன்னோக்கி வச்சுட்டே போறாங்களோ அந்த குழந்தைங்க பல மடங்கு வருமானத்தை ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு சேவைக்காக அடியெடுத்து வைக்கவே இல்லையோ அவங்க எந்த வருமானத்தை அடைய முடியும் அப்படின்னு பாபா கேட்கிறாரு. சேவையில தான் பல கோடி மடங்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால உங்களுடைய ஒவ்வொரு அடியும் சேவையில தான் இருந்துட்டே இருக்கணும். அவ்வளோ நிறைய சேவை பண்ணுங்க. அதுக்கு பாபா நமக்கு வழி என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க பேட்ச் போட்டிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வருவாங்க, இறந்த வீட்டுல கூட நிறைய பேர் வருவாங்க, அங்கெல்லாம் போய் புரிய வைங்க. அதுவும் ஷூபாபாவனுடைய சித்திரத்தை, அந்த படத்தை பெரிய சைஸ்ல வச்சு நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க. சிவன் தான் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறாரு, அவர் தான் நம்மளுடைய டீச்சரா இருக்கிறாரு, அவர் தான் நம்மளுடைய குருவா இருக்காரு அப்படின்னு ஷூபாபாவனுடைய படத்தை, நிராகார படம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க, யாருமே கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. புரிய வைக்கக்கூடிய நீங்க கூட அன்போட யுக்தியோட புரிய வைங்க. யார் மீதும் உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. நீங்க குடும்பத்துல இருந்தாலுமே பாபா சொல்றாரு, யுக்தியோட நடந்துக்கோங்க, கோபப்படாதீங்க, ஆனா தூய்மையை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் பாபா இன்னைக்கு நமக்கு ஒரு ரகசியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைவருக்குமே புகலிடம் இதுதான். இந்த கடையில தான் எல்லாமே கிடைக்குது. வேற எந்த கடையிலையும் ஆத்மாக்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதே இல்லை. இந்த ஒரு கடை தான், இங்கதான் எல்லாருமே கடைசியில வந்தே ஆகணும் அப்படிங்கிறத எந்த குழந்தைங்க உணர்ந்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அநேக பேருக்கு நன்மை செய்வாங்க. பாபாவுடைய செய்தியை அநேக பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஸோ இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 8/8/2024 காலை முரளி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு இந்த 3 சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக விசேஷங்கள், சிறந்த குணங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகிக்கொண்டே இருக்கும்? பதில்: யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றாரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதி ஆகின்றீர்கள். மற்றும் ஒரு கேள்வி: எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் கல்யாணக்காரி, நன்மை புரிபவர்கள் ஆகின்றீர்கள்? பதில்: பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அதாவது அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடம், இது ஒண்ணுதான் கடை, இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியமாகும். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் தான் அனைவருக்கும் கல்யாணக்காரி ஆகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருப்பார்கள். நம்ம எல்லாருமே ஷூபாபாவனுடைய ஆத்ம குழந்தைங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க. அதாவது பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார். குழந்தைகள் அறிவார்கள், அறிந்திருந்தும் கூட அடிக்கடி மறந்து போகின்றனர். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அறிந்திருப்பார்கள் இல்லையா?
ஆனால் மறந்து போகின்றனர். உலகத்தினரோ முற்றிலும் அறியாதிருக்கின்றனர். பாபா சொல்கிறார், இந்த 3 சொற்கள் மட்டுமே நினைவிருந்தாலும் கூட அதிக சேவை செய்ய முடியும். அவர் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறாரு, டீச்சரா இருக்கிறாரு, குருவா இருக்காரு அப்படிங்கிற இந்த 3 வார்த்தையை நினைவுல வச்சாலே உங்களால நிறைய சேவா பண்ண முடியுங்கிறார் பாபா. இந்த 3 சொற்கள் மட்டுமே நினைவிருந்தாலும் கூட அதிக சேவை செய்ய முடியும். கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு உங்களிடம் அநேக பேர் வருகின்றனர். வீட்டிலும் உற்றார் உறவினர் அதிகமாக வருகின்றனர். யாரு வந்தாலும் புரிய வைக்க வேண்டும். யாரு பகவான் என சொல்லப்படுகிறாரோ அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த நினைவு இருந்தாலே சரிதான். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. வேறு யாரையுமே இது போல் சொல்ல முடியாது. வேற யாரையுமே அவர் தான் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறாரு, டீச்சரா இருக்காரு, குருவா இருக்கிறாரு, அந்த ஒருத்தர் தான் எல்லாமுமா இருக்காரு அப்படின்னு ஒரு ஷூபாபாவை தவிர வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். எவ்வளவு சுலபம்! ஆனால் ஒரு சிலருக்கோ அப்படிப்பட்ட கல்புத்தி உள்ளது. இந்த 3 வார்த்தைகள் கூட புத்தியில் தாரணை ஆவதில்லை. மறந்து போகின்றனர். பாபா நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக்குகின்றார். ஏனென்றால் எல்லையற்ற தந்தை இல்லையா? எல்லையில்லாத தந்தை அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தி கூட எப்படிப்பட்டதா இருக்கும்? எல்லையில்லாத ஆஸ்தியாக தான் கொடுப்பாரு. எல்லையற்ற தந்தை என்றால் நிச்சயமாக எல்லையற்ற ஆஸ்தி தான் தருவார். எல்லையற்ற ஆஸ்தி தேவதைகளிடம் உள்ளது. இவ்வளவு மட்டுமே நினைவு செய்தாலும் கூட வீட்டிலும் சேவை அதிகம் செய்ய முடியும். ஆனால் இதையும் மறந்து விடுகின்ற காரணத்தால் யாருக்கும் சேவை செய்ய முடிவதில்லை. இதை கூட நீங்க மறந்து போறதுனால தான் செய்ய முடியறதில்லைங்கிறார் பாபா. அடிக்கடி மறந்து போகின்றனர். ஏனென்றால் முழு கல்பத்தினையும் மறந்து விட்டுள்ளனர். முழு கல்பத்தையும் மறந்து போனதுனால இதையும் நீங்க மறந்துட்டீங்கிறார் பாபா. இப்போது பாபா புரிய வைக்கிறார். உண்மையில் இந்த ஞானம் மிகவும் எளிமையானது. மற்றபடி நினைவு யாத்திரையின் மூலம் சம்பூர்ணமாவதில் தான் முயற்சி உள்ளது. பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், கல்வி கற்பிக்கவும் செய்கிறார், பவித்திரமாகவும் ஆக்குகின்றார். ஏனென்றால் பதீத்த பாவனர் தந்தை, தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர் சிவபாபா. அனைவருக்கும் இதையே சொல்லுங்கள், அதாவது என்னை நினைவு செய்யுங்கள் என்பதை மட்டுமே அவர் சொல்கிறார். பாபாவின் சேவையில் சிறிதும் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்கள் பிறகு பல மடங்கு வருமானத்தை எப்படி அடைவார்கள்? பல கோடிக்கு அதிபதியாகவோ சேவையின் மூலம்தான் ஆக முடியும். சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை கொண்டு வருகிறது. சேவைக்காக குழந்தைகள் எங்கெங்கிருந்தோ ஓடோடி வருகின்றனர். எவ்வளவு பேர் முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்கின்றனர். பல கோடியோ அவர்களுக்கு கிடைக்கும் தானே. சேவையில யாரு முன்னேறி போயிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பல கோடி கிடைக்கும் தானே அப்படிங்கிறார் பாபா. இதையும் புத்தி சொல்கிறது. முதலில் சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்க வேண்டும். பிராமணராகவே ஆகவில்லை என்றால் என்னவாக ஆவார்கள்? சேவை வேண்டும் இல்லையா? குழந்தைகளுக்கு சேவையின் செய்தி சொல்லப்படுவதே சேவைக்கான உத்வேகம் வரட்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. சேவையினால் தான் பல மடங்கு வருமானம் கிடைத்துள்ளது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், உலகத்தில் வேறு யாரும் அறிந்திராதது. என்ன விஷயம்? எல்லை கடந்திருக்கின்ற அந்த தந்தை, எல்லையில்லாத சிவ தந்தை அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். ஆனால் தந்தை பற்றி யாருக்கும் தெரியாது. வாயால் காட்ஃபாதர் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வாயால வெறுமனே இறை தந்தையே அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அவர் ஆசிரியராக உள்ளார் என்பதையோ யாருடைய புத்தியிலும் இருக்காது. அந்த இறை தந்தை தான் நம்மளுடைய டீச்சரா இருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மாணவனின் புத்தியில் எப்பொழுதுமே ஆசிரியரின் நினைவு இருக்கும். யார் முழுமையாக படிப்பதில்லையோ அவர்கள் படிக்காதவர்கள் என சொல்லப்படுவார்கள். யாரு படிக்கலையோ அவங்கள படிக்காதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்கிறார், அதனால் குறை ஒன்றும் இல்லை. சரி, பரவாயில்லை, நீங்க எதையுமே படிக்கலைனா கூட பரவாயில்லை. நீங்கள் எதையும் படிக்காதவர்கள், அதனால எந்த குறையும் கிடையாது. எதையோ புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இந்த விஷயத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? என்ன விஷயம்?
நாம் சகோதரன் சகோதரன் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் தானே? நம்முடைய தந்தை எல்லையற்ற தந்தை. பாபா வருவதே ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பிரம்மா மூலம் செய்கிறார். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஈஸ்வரன் ஒருபோதும் வந்திருக்கவில்லை என்றால் அவரை அழைப்பது ஏன்? அவர் ஒருபோதும் வரவே இல்லை அப்படின்னா அவரை ஏன் எல்லாரும் கூப்பிடணும்? ஹே லிபரேட்டர், விடுவிப்பவரே வாருங்கள், ஏ பத்தீத்த பாவனா வாருங்கள் என்று பத்தீத்த பாவனரை நினைவு செய்கின்றனர். பிறகு சாஸ்திரங்களை ஏன் படிக்கின்றனர்? எங்கிருந்தோ இருக்கக்கூடிய பத்தீத்த பாவனரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சாஸ்திரத்தெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் பாபா. தீர்த்த ஸ்தலங்களுக்கு ஏன் செல்கின்றனர்? அங்கே என்னதான் இருக்கிறது? யாரும் அறிந்திருக்கவே இல்லை. பத்தீத்த பாவனர் ஈஸ்வரன் இருக்கிறார் என்றால் கங்கா ஸ்நானம் முதலியவற்றை எப்படி பாவனமாக ஆவார்கள்? ஈஸ்வரன் தான் நம்மளை தூய்மையாக்கக்கூடியவர், பத்தீத்த பாவனர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது இந்த கங்கை எப்படி நம்மளை தூய்மையாக்கும்னு கேட்கிறார் பாபா. சொர்க்கத்திற்கு யாராவது எப்படி போக முடியும்? ஜென்மம் இங்கேயே தான் எடுக்க வேண்டும். புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கிடையே வேறுபாடு உள்ளது தானே? புது உலகம் பழைய உலகம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இந்த உலகத்தை சத்தியுகம் என சொல்ல மாட்டார்கள். இப்ப இருக்கக்கூடிய உலகத்தை சொர்க்கம் சத்தியுகம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது கலியுகம் இல்லையா? மனிதர்களுக்கோ முற்றிலும் கல்புத்தி தான் உள்ளது. எங்காவது கொஞ்சம் சுகத்தை பார்த்தால் உடனே சொர்க்கம் என நினைத்து விடுகின்றனர். இதை பாபா தான் புரிய வைக்கின்றார். பாபா நிந்தனை எதுவும் செய்வதில்லை, பாபா போதனை தான் தருகிறார். இப்படி எல்லாம் சொல்லி பாபா நிந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மை விஷயத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், அவ்வளவுதான். அனைவருக்கும் சத்கதியும் தருகிறார். பகவான் தந்தையாக உள்ளார் என்றால் தந்தையிடமிருந்து நிச்சயமாக ஏதாவது கிடைக்க வேண்டும். பாபா என்ற சொல்லும் அப்படிப்பட்டது. அப்பா அப்படிங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட உயர்ந்த வார்த்தை. அப்பா அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும். அவரிடமிருந்து ஆஸ்தியின் நறுமணம் நிச்சயமாக வருகிறது. அப்பா அப்படின்னா ஆஸ்தி. மேலும் எவ்வளவுதான் சித்தப்பா பெரியப்பா மாமா ஆகியோர் இருந்தாலும் அவர்களிடமிருந்து ஆஸ்தியின் மனம் வராது. உள்முகமாக இருந்து சிந்தனை செய்ய வேண்டும். பாபா சரியாகவே சொல்கிறார். குருவிடம் எந்த ஒரு சொத்தும் இருக்காது. அவங்க என்ன ஆஸ்தி கொடுக்க முடியும்? அவர்களோ தாங்களே வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். நீங்கள் விக்காரங்களை சந்நியாசம் செய்து விடுகின்றீர்கள். புது உலகத்திற்கு செல்வது எவ்வளவு சுலபமான விஷயம். நாம் முழு பழைய சிருஷ்டியை தமோபிரதான உலகத்தை சந்நியாசம் செய்கிறோம். சத்தியகம்தான் புது உலகம், இதையும் அறிவீர்கள். புது உலகம் நிச்சயமாக இருந்தது. அனைவரும் பாடுகின்றார்கள். புது உலகம்தான் சொர்க்கம் என சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மனிதர்கள் வெறுமனே சொல்கின்றனர், எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சொர்க்கம் ஹெவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எதை சொல்றோம், அது உலகம் எப்படி இருக்கும், எப்ப இருந்தது அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்காம சொல்றாங்க. ஆக தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், இதை மட்டும் சிந்தனை செய்யுங்கள். பாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவரையும் அழைத்து செல்வார். இரண்டே வார்த்தை தான், மன்மனா பவ. இதில் அனைத்தும் வந்துவிடும். ஆனால் இதையும் மறந்து போகின்றனர். புத்தியில் என்னென்ன நினைவிருக்கிறது என்று தெரியவில்லை. மறந்து போற அளவுக்கு, இதையெல்லாம் மறந்து போற அளவுக்கு உங்க புத்தியில வேற எதை தான் நீங்க நினைக்கிறீங்களே தெரியலேங்கிறார் பாபா. இல்லை என்றால் தினமும் எழுதி கொடுங்கள், இவ்வளவு நேரம் நான் எந்த மனநிலையில் அமர்ந்திருந்தேன் என்று. இதெல்லாம் நினைக்கல அப்படின்னா வேற எதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, உங்க மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு எழுதி கொடுங்கிறார் பாபா. நீங்கள் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அவர்தான் நினைவு வர வேண்டும் இல்லையா? மாணவனுக்கு ஆசிரியர் தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? ஆனால் இங்கே மாயா உள்ளது இல்லையா? முற்றிலும் தலையை திருப்பி வைத்து விடுகிறது. முழு ராஜ்ய பாக்கியத்தையே அபகரித்து கொண்டு விடுகிறது. உங்களுக்கு தெரிவதே இல்லை. வந்ததும் ஆஸ்தி பெறுவதற்காக, ஆனால் எதுவும் கிடைப்பதில்லை. இங்க வர்றதே ஆஸ்தி அடையறதுக்காக தான். ஆனா அவருடைய நினைவு இல்லை அப்படிங்கும் பொழுது மாயா என்ன பண்ணுது? எல்லாத்தையும் மறக்க வச்சிடுது. இது போல்தான் சொல்வார்கள் இல்லையா?
சொர்க்கத்திற்கும் செல்வார்கள். இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இங்க வந்திருக்கிறோம், ஒரு விஷயத்த கேட்டாலே நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. சொர்க்கத்துக்கு ஒரு ஒரு ஞானத்தை கேட்டு பாபா சொல்றாரு அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் தானே அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, ஏன்னா எல்லாருமே தானே போறாங்க அப்படிங்கிறார் பாபா. வந்தீர்கள் ஆனால் படிக்கவில்லை, பிறகு சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இல்லையா? வந்தீங்க, படிக்கல, ஆனா சொர்க்கத்துக்கு போவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு விஷயம் 2 விஷயத்தை அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா? இங்கோ அமர்ந்துள்ளனர் இல்லையா? சிவபாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? புரிந்து கொண்டுள்ளனர் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பிறகு என்னவாகவும் ஆகலாம், சொர்க்கத்துக்கு போகணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க போய் நம்ம எது வேணாலும் அடையலாம் இல்லையா? சாதாரண ஒரு பிரஜா பதவி கூட அடைவோம் தானே அப்படிங்கிறார் பாபா. அது படிப்பு இல்லை தானே. அப்ப இந்த மாதிரி இருக்கிறது படிப்பு கிடையாது இல்லையா? படிப்பு அப்படிங்கிறது நல்லா படிக்கணும், முயற்சி செய்யணும், முன்னேறணும். ஏதோ ஒரு விஷயத்த கேட்டேன், ஒரு நாள் வந்தேன், ஒரு வாரம் வந்தேன் போதும் அப்படிங்கிறத படிப்பு இல்லையேங்கிறார் பாபா. யாரு படிச்சு முன்னேறாங்களோ அதுதான் படிப்பு. கொஞ்சம் கேட்டாலும் அதனுடைய பலன் கிடைத்து விடும். படிப்பினாலோ பெரிய பதவி கிடைக்கிறது. பாபாவிடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டும் என்றால் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். படிப்பு நினைவு இருந்தால் 84 பிறவிகளின் சக்கரமும் நினைவு வந்துவிடும். இங்கே அமருவதால் அனைத்தும் நினைவு வர வேண்டும், ஆனால் இதுவும் கூட நினைவு வருவதில்லை. நினைவு வந்தால் யாருக்காவது சொல்வார்கள் இல்லையா? இந்த நினைவு இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சொல்லல அப்படின்னா உங்களுக்கு நினைவு இல்லைங்கிறார் பாபா. சித்திரங்களோ அனைவரிடமும் உள்ளன. சிவனுடைய சித்திரத்தை வைத்து நீங்கள் யாருக்காவது சொல்வீர்களே ஆனால் ஒரு பொழுதும் கோபப்பட மாட்டார்கள். சொல்லுங்கள், வருவீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்கள் சொல்வோம். நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறோம். இந்த சிவன் எல்லையற்ற தந்தை இல்லையா? இவரோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது போன்ற தவறான சித்திரம் எதுவுமே இருக்க முடியாது. உலகத்துல நிறைய தவறான சித்திரங்கள் இருக்கு, அது மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது. சிவனை பகவான் என்று நிச்சயம் சொல்வார்கள். பகவான் நிராகாரராகவும் உள்ளார். அவர் தந்தை என சொல்லப்படுகிறார். அவர் உடலற்றவரா இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய அப்பா அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கல்வியையும் நமக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாவாகிய நீங்கள் போதனை பெறுகின்றீர்கள். யாருக்கு அவர் கல்வி கற்பிக்கிறாரு? ஆத்மாக்களுக்கு. நம்ம தான் அந்த அறிவுரையை கேட்கிறோம். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. ஆசிரியராகவும் ஆத்மாதான் ஆகிறது. பாபாவும் இந்த ரதத்தில் படிப்பு சொல்லி தருகிறார். சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே கலியுகத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. இப்படி ஒரு கலியுகம் அப்படின்னு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சத்தியுகத்துல தெரியவே தெரியாது. மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? சேவாதாரி குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. சேவை செய்யவில்லை என்றால் புரிய வைக்கப்படுகிறது, புத்தி வேலை செய்யவில்லை. புத்தியற்றவர் அமர்ந்திருப்பது போல் இருக்கும் சேவையே நீங்க செய்யல அப்படின்னா உங்க புத்தியும் வேலை செய்யாது. அப்ப புத்தி இல்லாதவங்க அமர்ந்திருக்கிற மாதிரி தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுங்கிறார் பாபா. தந்தையை புரிந்து கொள்ள முடிவதில்லை. பதீத பாவனராகிய பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும். நினைவு செய்து செய்து இறந்து விட்டால் தந்தையின் அனைத்து ஆஸ்திகளும் கிடைத்துவிடும். நம்ம இந்த உடலை விடும்போது ஆத்மா சிவபாபானுடைய நினைவோட நம்ம விட்டோம் அப்படின்னா முழு ஆஸ்தியை நம்மளால அடைய முடியுங்கிறாரு. எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி சொர்க்கமாகும். குழந்தைகளிடம் பேட்ஜ் உள்ளது. வீட்டில் உற்றார் உறவினர்கள் அநேகர் வருகின்றனர். யாரேனும் இறந்தால் கூட அநேக பேர் வருகின்றனர். அவர்களுக்கும் கூட நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும். சிவபாபாவின் சித்திரம் மிக நன்றாக உள்ளது. பெரியதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இதில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். சிவபாபாவுடைய சித்திரத்தை நீங்க எவ்வளவு பெருசா வச்சா கூட யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவர் பிரம்மா என்று சொல்ல மாட்டார்கள். சிவபாபாவுடைய சித்திரத்தை வச்சோம் அப்படின்னா இவர் பிரம்மா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் குப்தமாக மறைமுகமாக உள்ளார். நீங்கள் குப்தமாகவும் புரிய வைக்க முடியும். சிவனுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்கள், மற்ற அனைத்து சித்திரங்களையும் எடுத்து விடுங்கள். சிவபாபாவுடைய சித்திரத்தை மட்டும் வையுங்கிறாரு. இந்த சிவபாபா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். இவர் புது உலகை ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார். அதுவும் சங்கமயுகத்தில் தான் வருகிறார். இந்த ஞானமும் புத்தியில் உள்ளது இல்லையா?
சொல்லுங்கள், ஷூபாபாவை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று. ஷூபாபா பதீத்த பாவனர். அவர் சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களே ஆனால் நீங்கள் என்னோடு வந்து சந்திப்பீர்கள். என்ன நினைச்சாதான் என்னை வந்து நீங்க சந்திக்க முடியும். நீங்கள் குப்தமான சேவை செய்ய முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த ஞானத்தினால்தான் இது போல் ஆகியிருக்கிறார்கள். ஷூபாபா நிராகார், உடலற்றவரா இருக்கிறாரு. அவர் எப்படி வருவார் என கேட்பார்கள். அட, நீங்கள் ஆத்மாவும் நிராகார் தான். அப்போ அவங்களுக்கு புரிய வைங்க, நீங்க ஆத்மாவும் நிராகார் தான். உடல் ஒரு ஒளி புள்ளியாதான் நீங்களும் இருக்கீங்க. ஆத்மா எப்படி வருகிறது? அதுவும் மேலிருந்து வருகிறது இல்லையா, பாகத்தை நடிப்பதற்காக. இதையும் பாபா வந்துதான் புரிய வைக்கிறார். அதே போலதான் சிவபாபாவும் ஒரு ஒளி புள்ளியா இருக்கிறாரு, இவருடைய உடல்ல வராரு அப்படின்னு நீங்க புரிய வைங்கிறாரு. காளை மாட்டிலும் வர முடியாது, நந்தி உடல்லாம் வர முடியாது. ஒரு காளை மாட்டை வந்து சிவபாபாவுக்கு வாகனமா காமிச்சிருக்காங்க. இது போல ஒரு காளை மாட்டிலெல்லாம் அவர் வர முடியாது. எப்படி பேசுவார்? ஒரு காளை மாட்டுல வந்தாருன்னா எப்படி பேசுவாரு? சாதாரண வயோதிகரின் சரீரத்தில் தான் அவர் வருகிறார். இதை புரிய வைப்பதற்கும் மிகுந்த யுக்தி வேண்டும். நீங்கள் பக்தி செய்யவில்லையா என்று யாராவது கேட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அனைத்தும் செய்கிறோம், நாங்க தான் நிறைய பக்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லுங்க. யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியுள்ளது. யாரையாவது எழுந்து நிற்க செய்வதற்கு, முன்னேற்றுவதற்கு என்ன யுக்தி உருவாக்கலாம் என யோசிக்க வேண்டும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. இல்லறத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக மட்டும் இருக்க வேண்டும், தூய்மையா மட்டும் இருக்கணும். நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா சேவை கிடைப்பதில்லை என்று. அட, சேவையோ அநேகம் செய்ய முடியும். கங்கை நதிக்கரைக்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். கேளுங்கள், இந்த தண்ணீரில் குளிப்பதால் என்ன ஆகும் அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்து கேளுங்கிறார். பாவனமாகி விடுவீர்களா? தூய்மையாயிடுவீங்களா? நீங்களோ பகவானை அழைக்கிறீர்கள், பதீதா பாவனா வாருங்கள், வந்து பாவனமாக்குங்கள் என்று. பிறகு அவர் பதீதா பாவனரா அல்லது இந்த கங்கையா? இதுபோல் நதிகளோ ஏராளம் உள்ளன. தந்தை பதீதா பாவனரோ ஒருவர்தான். இந்த தண்ணீரின் நதிகளோ எப்பொழுதுமே இருப்பவைதான். தந்தையோ பாவனமாக்குவதற்காக வரவேண்டியுள்ளது. அவர் வருவதும் சங்கம யுகத்தில்தான் வந்து பாவனமாக்குகிறார். அங்கே பதீத்தர்கள் யாரும் கிடையாது. பெயரே சொர்க்கம். புது உலகம். இப்போது உள்ளதோ பழைய உலகம். இந்த சங்கம யுகத்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாபாவோ அநேக விதமான சேவைக்கான யுக்திகளை புரிய வைக்கிறார். புத்தி அற்றவரா ஆகாதீர்கள், எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறாரு. நீங்க புத்துவா இருக்காதீங்க, புத்தி அற்றவர்களா ஆகாதீங்கிறார். சொல்கின்றனர், அமரநாத்திலும் கூட புறாக்கள் உள்ளன. புறாக்கள் செய்தியை கொண்டு சேர்க்கின்றன. பரமாத்மாவின் செய்தியை மேலிருந்து புறாக்கள் கொண்டு வரும் என்பதெல்லாம் கிடையாது. இதன் காலில் எழுதி கட்டிவிட்டால் கொண்டு செல்லும் என இதையும் காண்பிக்கின்றனர். அதற்கு சுலபமாக தானியங்கள் கிடைக்குமானால் எங்கும் அலைய வேண்டிய தேவை இருக்காது இல்லையா? அந்த புறாக்களுக்கு சுலபமா தானியம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எங்குமே போகாது இல்லையா? அந்த தானியத்தை பருகிறதுலயே இருந்துடும். உங்களுக்கும் இங்கே தானியம் கிடைக்கிறது, அதே போல உங்களுக்கும் இங்கதான் தானியம் கிடைக்குது. அதனால நீங்க எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறார் பாபா. ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கணுமோ அது இங்கதான் கிடைக்குது. உங்களுடைய புத்தியில் உள்ளது உலகத்தின் ராஜ பதவி, இது இங்கேதான் கிடைக்கிறது. பிறகு அவர்கள் நினைக்கின்றனர், தானியம் இங்கு கிடைக்கிறது, பிறகும் இழந்து விடுகின்றனர். தெரிஞ்சும் கூட குழந்தைங்க நீங்க இழந்து போயிடுறீங்கிறார் பாபா. இங்கு நீங்கள் சைத்தன்யமானவர்கள், உயிரோட்டமான ஆத்மாக்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்ற தானியம் கிடைக்கிறது. சாஸ்திரங்களிலும் உள்ளது குருவிகள் கடலை வற்ற செய்தன என்பதாகும். அநேக கதைகள் எழுதியுள்ளனர். குருவிகள் யாரு? நம்ம தான். கடல் யாரு? சிவபாபா. அவருடைய ஞானத்தை நமக்குள்ளார எடுத்து எடுத்து என்ன பண்ணிடுறோமா, நம்ம வத்த செய்திடுறோம். இதை தான் அங்கே கதையில குருவி கடலையே வற்ற செய்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்கிறார் பாபா.
மனிதர்கள் சொல்வார்கள் சத்தியம் என்று, பிறகு சொல்கின்றனர் கடலில் இருந்து தேவதைகள் வெளிப்பட்டனர் என்று. இது மாதிரி எழுதி வச்சதையெல்லாம் மனிதர்கள் என்ன சொல்றாங்க? சத்தியமானது சத்தியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தேவதை வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரத்தினங்களை தட்டில் நிரப்பி கொண்டு வந்ததாக சொல்றாங்க. இதையும் சத்தியம் என சொல்வார்கள். இது மாதிரி சொல்றத கூட உண்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போது சமுத்திரத்திலிருந்து தேவதைகள் எப்படி வெளிப்படுவார்கள்? சமுத்திரத்தில் மனிதர்கள் தேவதைகள் வசிக்கிறார்களா என்ன? அந்த கடல்ல மனிதர்கள் தேவதைகள்லாம் இருக்காங்களா என்ன என்பதையும் புரிந்து கொள்வதில்லை. ஜென்ம ஜென்மாந்திரமாக பொய்யையே படித்து கொண்டே கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். அதனால் சொல்கின்றனர். பொய்யான விஷயத்த கேட்குறாங்க, பொய்யான விஷயத்த தான் பார்க்குறாங்க. அதனால தான் மற்றவங்களுக்கு அதையே சொல்றாங்க. பொய்யான மாயை, பொய்யான உடல் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான மற்றும் பொய்யான உலகத்திற்கு இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது! பொய் பேசி பேசியே ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். நீங்கள் எவ்வளவு யுக்தியுடன் சொல்லி புரிய வைக்கிறீர்கள். பிறகும் கோடியில் சிலருக்கு தான் புத்தியில் பதிகின்றது. இது மிகவும் சகஜமான மற்றும் சுலபமான யோகம். தந்தை ஆசிரியர் சத்குருவை நினைவு செய்வதன் மூலம் அவருடைய போதனைகளும் புத்தியில் வந்துவிடும். தன்னை சோதித்தறிய வேண்டும். நம்மளையே நம்ம சோதனை செய்யணும். நாம் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறோமா அல்லது வேறு பக்கம் புத்தி செல்கிறதா? உங்களுடைய புத்திக்கு இப்போது ஞானம், அதாவது புரிதல் கிடைத்து விட்டது. எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். யுக்திகள் சொல்கிறார். நீங்கள் யாருக்காவது அமர்ந்து புரிய வைத்தால் உங்களுக்கு விரோதியாக மாட்டார்கள். அந்த மாதிரி யுக்தியை பாபா நமக்கு சொல்றாரு. சிவபாபா தான் உங்களுடைய தந்தை ஆசிரியர் சத்குருவாக உள்ளார். அவரை நினைவு செய்யுங்கள். புரிய வைப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். குறிப்பாக பிரம்மாவின் சித்திரத்தை பார்த்து அநேக பேர் ஏதேனும் சொல்கின்றனர். சிவபாபாவின் சித்திரத்தை பார்த்து அதுபோல் சொல்வதில்லை. அட, இவரோ ஆத்மாக்களின் தந்தை இல்லையா? ஆக பாபாவை நினைவு செய்யுங்கள். இவரால் அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். அதனால சிவபாபாவை நினைவு செய்யுங்க. அவரால தான் எல்லாருக்குமே நன்மை ஏற்பட முடியும். அதனால தான் அவருக்கு கல்யாணக்காரி சொல்றோம். இவரை நினைவு செய்வதால் பத்தீத்தத்திலிருந்து பாவனமாகி விடுவீர்கள். தூய்மை இல்லாத நீங்க தூய்மையாயிடுவீங்க. இவர் அனைவரின் தந்தை ஆவார். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. மற்ற சேர்க்கை எல்லாம் விட்டு ஒரு சேர்க்கையில் இணைய வேண்டும். இவை யாருக்காவது நன்மை செய்வதற்கான யுக்திகளாகும். இது போல நம்ம யாருக்கு சொன்னாலும் இதுதான் நன்மை செய்வதற்கான யுக்தி. பாபாவை நினைவு செய்யவே முடியவில்லை என்றால் எப்படி பாவனமாவீர்கள்? பாபாவை நினைக்கவே முடியலன்னா எப்படி தூய்மையா மாறுவீங்க? வீட்டிலும் கூட நீங்கள் அதிக சேவை செய்ய முடியும். அநேக உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். சொந்த பந்தம் நிறைய பேர் வருவாங்க. வெவ்வேறு யுக்திகளை உருவாக்குங்கள். அநேகருக்கு நன்மை செய்ய உங்களால் முடியும். புகலிடமோ இது ஒன்றுதான். யாரு எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும். அதனால யோசிக்காதீங்க, எல்லாருக்கும் போய் சொல்லுங்கிறார் பாபா. ஆகவே எங்குதான் அவர்கள் செல்வார்கள்? வேற எங்கதான் அவங்க போக முடியும்? அப்படி எங்கதான் போய் சுத்தி வந்தாலும் கடைசியில இது ஒரு இடம்தான் புகலிடம். இங்க வந்துதான் ஆகணுங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். நம்ம புத்தி பையை எப்பயுமே நிரப்பியே வச்சிருக்கணும். புத்தியை அலையவிடக்கூடாது. இறை தூதராகி அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். வரதானம். எல்லையில்லா வைராக்கிய உணர்வு மூலம் அனைத்து பற்றெழுதலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுக.
எல்லையில்லா வைராக்கிய உணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுக. விளக்கம்: ராஜரிஷியின் பொருளே ஒரு புறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராக்கியம் உள்ள ஒரு ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருப்பின் அவர் ராஜரிஷி அல்ல. ஒருவர் எண்ணத்திலோ சிறிதளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்திருக்கிறார். எண்ணத்துல கொஞ்சமாவது பற்று இருந்தது அப்படின்னா 2 படகுலையும், இந்த படகுல ஒரு கால், அந்த படகுல ஒரு கால். அவர் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. அப்படிப்பட்டவங்க இங்கும் கிடையாது அங்கும் கிடையாது. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆகவே ராஜரிஷி ஆகுங்கள், எல்லையெல்லா வைராக்கியம் உள்ளவர் ஆகுங்கள். அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஒரே ஒரு பாபா நினைவு, பாபா சொல்லக்கூடிய விஷயம், அந்த படகுல மட்டும்தான் நம்முடைய கால் இருக்கணும். வேற இன்னொரு படகுலையும் நம்முடைய கால் இருக்கக்கூடாது. ஸ்லோகன்: கோப அக்னி போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. கோபம் அக்னி போன்றது, நெருப்பு போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது.